இது வேண்டும் என்று திட்டமிட்டு தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானமாகத்தான் இதை கருத வேண்டும். லக்ஷ்மி கேன்சர் கேர் புற்றுநோய்க்கான நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் செஞ்சி தமிழகத்தில். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். மண்ணுக்கு 5% ஜிஎஸ்டி, கிரீமுக்கு 5% ஜிஎஸ்டி. அந்த கிரீமை பண்ணுக்குள்ள வச்சிங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் 18% ஜிஎஸ்டினா எங்களுடைய கம்ப்யூட்டர்லாம் திணறுது இதை கம்ப்யூட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல என்ன குற்றத்தை கண்டுபிடித்தார்கள், இதுல என்ன ஏளனம் செய்தார் அவரு? மறுநாள் காலையில போய் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த வீடியோ எடுத்து இதை விட ஒரு அவமானம், இதை விட ஒரு வெட்கக்கேடு என்ன இருக்க முடியும்? ஒரு நிதியமைச்சர் இருக்கக்கூடிய அறையில வீடியோ எடுக்கிறாங்கன்னா யார் எடுக்க முடியும் அந்த வீடியோவை? சோ எப்படி இந்த வீடியோ வந்துச்சு? இது வேண்டும் என்று திட்டமிட்டு தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானமாகத்தான் இதை கருத வேண்டும். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு ஆண் மந்திரியை பார்த்தோ, ஒரு ஆண் எம்எல்ஏவை பார்த்தோ இப்படி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்புறம் அதுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க, ஒரு பெண் என்பதால் நான் இதை சொல்லவில்லை அப்படின்றாங்க. இதுதான் திரு சீனிவாசன் அவர்கள் பேசியதற்கு வைக்கக்கூடிய விமர்சனமா? ஆனா திரு அண்ணாமலை என்ன சொல்றாரு? இல்ல, இதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், திரு சீனிவாசனை நடத்தியது தவறு. அப்ப யார் சொல்றது கரெக்ட்? திரு சீனிவாசன் அவர்கள் பேசியது தவறா, அதில் ஏதாவது ஒரு வார்த்தை தவறு என்று யாராவது சுட்டி காட்டட்டும். இல்ல, எப்படி திரித்து விடுகிறார்கள், எப்படி திருப்பி விட முயற்சி செய்கிறார்கள்? அப்ப எது உண்மை? மண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு 18% ஆயிடும். கருத்து கேட்பு கூட்டம்னா 4 பேர் 4 விதமா கருத்துக்களை சொல்லத்தான் செய்வார்கள். எதுக்கு கருத்து கேட்பு கூட்டம் வைக்கிறீங்க? ஜால்ரா கூட்டத்தை வைங்க, ஜால்ரா தட்டுபவர்களை மட்டும் கூப்பிடுங்க, கையில எழுதி கொடுங்க, இதை மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லுங்க, பேக் பண்ணுங்க ஆடிட்டோரியத்தை. எதுக்கு இந்த டிராமான்னு சொல்லி கேட்கிறோம். ஒரே கேள்வி, ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, திருமதி நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா என்பதுதான். வணக்கம் சார். வணக்கம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேம் அவர்களை அன்னபூர்ணாவுடைய உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் தனிப்பட்ட வகையில் சந்தித்த வீடியோ இணையத்தில் வைரலாக சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து சார்? கோவை அன்னபூர்ணா ஹோட்டலுடைய அதிபர் திரு சீனிவாசன் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார். இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம். வேண்டுமென்றே இதை செய்திருக்கிறார்கள். இப்போது என்னென்னா, இதே போன்ற கேள்வியை குஜராத்தில் ஒருத்தர் கேட்குறாரு. குஜராத்தில் ஒரு பங்கு சந்தை வியாபாரி இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கு சந்தை வியாபாரி சொல்கிறாரு, நீங்கள் நாங்கள் இப்போ ஷேர் விற்றாலும் டேக்ஸ் போடுறீங்க, வாங்கினாலும் டேக்ஸ் போடுறீங்க, எங்களுக்கு இப்போ லாபம் வந்தாலும் டேக்ஸ் போடுறீங்க, நஷ்டம் வந்தாலும் டேக்ஸ் போடுறீங்க, எங்களுடைய ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கீங்க, எல்லா பணத்தையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு இதனால் ஒரு லாபமும் இல்லை, உங்களுக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னாரு. அங்கே எல்லாம் கொல்லுன்னு சிரித்து கைத்தட்டி சிரித்தாங்க. அவர் மிரட்டப்பட்டாரா? அவர் மன்னிப்பு கேட்டாரா மறுநாள் போய்? அதை விட இது எந்த வகையில் தவறாக போய்விட்டது? அதே தானே. என்ன கேட்டார்? பன்னுக்கு 5% ஜிஎஸ்டி, கிரீமுக்கு 5% ஜிஎஸ்டி. அந்த கிரீமை பண்ணுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் 18% ஜிஎஸ்டினா எங்களுடைய கம்ப்யூட்டர்லாம் திணறுது இதை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் என்ன குற்றத்தை கண்டுபிடித்தார்கள், இதில் என்ன ஏளனம் செய்தார் அவர்? இதற்காக மறுநாள் காலையில் போய் அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த வீடியோ எடுத்து இதை விட ஒரு அவமானம், இதை விட ஒரு வெட்கக்கேடு என்ன இருக்க முடியும்? ஒரு நிதியமைச்சர் இருக்கக்கூடிய அறையில் வீடியோ எடுக்கிறாங்கன்னா யார் எடுக்க முடியும் அந்த வீடியோவை? திரு சீனிவாசன் கூட போனவங்க எடுப்பாங்களா அந்த வீடியோவை? கூட யாராவது அனுப்பிச்சி விட்ருவாங்களா? ஸோ எப்படி இந்த வீடியோ வந்துச்சு, என்ன காரணம்? ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வேண்டும் என்று திட்டமிட்டு தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானமாகத்தான் இதை கருத வேண்டும். திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா இது முதல் முறை அல்ல. தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இப்படித்தான் ஏதாவது ஒரு வகையில் பாஜகவுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் ஏளனப்படுத்தியும் அவமானப்படுத்தி கொண்டு தான் வருகிறார்கள். இப்போ மன்னிப்பு கேட்டாங்க. யாரு? ஷோபா கரண்டஜே. என்ன மன்னிப்பு கேட்டாங்க? தமிழர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் நாங்கள், நீதிமன்றம் பொது மன்னிப்பு கேட்டால்தான் வழக்கை இது பண்ண முடியும், ரத்து செய்ய முடியும், நம்ம அது பொது மன்னிப்பு கேட்கிறார்கள். ஸோ இவர்களுக்கு இது வாடிக்கை. இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சிக்கு தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பிடிக்கவில்லை என்றால், எந்த ஒரு அரசியல் கட்சி தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே வருகிறது என்றால் அது பாஜக மட்டும்தான். ஸோ இதுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல். அவர் மேற்கோள் காட்டி பேசுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ மேடம் வானதி சீனிவாசன் மேடம் வருவாங்க, எங்களுடைய கடையில் ஜிலேபி சாப்பிடுவாங்க, காரம் சாப்பிடுவாங்க, இந்த காரத்துக்கு 12% ஜிஎஸ்டினா சண்டைக்கு வராங்க அப்படின்ட்டு சொன்னாங்க.
அரங்கம் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு அவங்களுமே அதை ஜாலியாக எடுத்துக்கிற மாதிரி தான் அங்கே பார்த்தோம். அந்த வீடியோலலாம் அப்படி தான் இருந்தது அந்த மீட்டிங்கில். அவர் எழுந்து நின்று மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கக்கூடிய காணொலி தான் இங்கே சர்ச்சைக்குரியதாக மாறுச்சு. ஒரு எம்எல்ஏவை அட்ரஸ் பண்ணுற விதம் அங்கே பேசினது தவறாக இருக்குமா? இவர் பேச அங்கே தவறாக இல்லை, இருக்கு. நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போது அதை வந்து தவறு என்று சொல்கிறீர்கள் என்றால் எப்படி தவறு என்று நீங்கள் சொல்லுங்கள், ஏன் தவறு என்று நீங்கள் சொல்லுங்கள். திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆண் மந்திரியை பார்த்தோ ஒரு ஆண் எம்எல்ஏவை பார்த்தோ இப்படி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அதுக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்க, ஒரு பெண் என்பதால் நான் இதை சொல்லவில்லை அப்படின்றாங்க. இதுதான் அவர்களுடைய வாதமா, எதிர்வாதமா? இதுதான் வந்து திரு சீனிவாசன் அவர்கள் பேசியதற்கு வைக்கக்கூடிய விமர்சனமா? ஆனால் திரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, இல்லை இதுக்கு நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்கிறோம், திரு சீனிவாசனை நடத்தியது தவறு. அப்போ யார் சொல்கிறது கரெக்டு? திருமதி வானதி சீனிவாசன் சொல்வது சரியா, இல்லை திரு அண்ணாமலை சொல்வது சரியா? திரு சீனிவாசன் அவர்கள் பேசியது தவறா, அதில் ஏதாவது ஒரு வார்த்தை தவறு என்று யாராவது சுட்டி காட்டட்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்கட்டும், எப்படி அவர் இப்படி பேசலாம் இரு பெண்களை பார்த்துன்னு சொல்லிட்டு? இல்லை, எப்படி திரித்து விடுகிறார்கள், எப்படி திருப்பி விட முயற்சி செய்கிறார்கள். அப்போ எது உண்மை? சீனிவாசன் எனது நண்பர், அவரிடம் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்றாரு அண்ணாமலை, இவங்க அதை அப்படியே வேற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன தெரிகிறது அப்படின்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் சந்தி சிரிக்கிறது. எங்க 2 நாள் வந்து திருமதி வானதி சீனிவாசன் வந்து ஃபுல்லாக மீடியா ஃபுல்லாக ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணுறாங்கன்னு லண்டனில் இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுக்கு மூக்கு வேர்த்து விடுகிறது. அவருக்கு ஏதாவது ஒரு நோஸ் கட் பண்ணணுன்றதுக்காக இப்படி ஒரு கருத்தை திருமதி வானதி சீனிவாசன் பேட்டி கொடுத்த அரை மணி நேரத்தில் இப்படி ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுக்கிறார். இப்போது ஒரே கேள்வி, ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியிலும் எழுந்திருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, திருமதி நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா என்பதுதான். அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போ பன்னுக்கு பிரெட்டுக்கு ஜிஎஸ்டி இல்லை, ஆனால் அதுக்குள்ளே வைக்கிற க்ரீமுக்கு 18% நீங்கள் கேட்குறீங்க மேடம். ஸோ இப்படி இருக்கும்போது மிஷினே திணறுது. ஆமாம், 28% வரைக்கும் ஜிஎஸ்டி இருக்குது, இது மறுசீலனை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது அவருடைய கோரிக்கையாக இருந்தது. இது இவர் பேசினது எவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எவ்வளோ தூரம் சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய கருத்தை அறிந்து மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருந்ததுன்னா இந்தியா இன்று இவ்வளவு பெரிய சவால்களை, இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்காது. பாஜக என்னைக்கு மக்கள் குரலை கேட்டிருக்கு? மக்கள் குரலை கேட்டிருந்தா பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செய்திருப்பார்களா? மக்கள் குரலுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. பாஜக என்பது முழுக்க முழுக்க பெரு முதலாளிகளுடைய நண்பன், குரோனி கேபிட்டலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் பாஜகவுக்கு இருக்காங்களோ அவங்க சொல்கிறத கேட்பாங்க. மக்கள் என்ன விதமான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு துளியும் அக்கறை கிடையாது. இப்போ ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள், நீங்கள் சொன்ன மாதிரியே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்டிருக்காரு, சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் இது வந்து தவறு அப்படின்றத மேற்கோள் காட்டியிருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தங்களுமே இது வந்து தப்பு அப்படின்னு பேசும்போது ஜனரஞ்சகமாக அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. அவர் வந்து பப்ளிக்கில் ஜனரஞ்சகமாக கேள்வி கேட்டார், யாருமே கேட்காத மாதிரி கேட்டாங்க, நாங்கள் பண்ணுறது தப்புன்ற மாதிரி அவங்க பேசினாங்கன்னு நிர்மலா சீதாராமன் மேம் வந்து அடுத்த நாள் மீட்டிங்கில் வந்து சொன்னாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொன்னது அப்படி இருக்குது. அவங்க செஞ்சது கரெக்டுன்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் மேம் வந்து பேசுகிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எதுவும் தப்பு பண்ணலையே, கரெக்டாக தான், நாங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வைக்கல, ஒரு ஸ்டேட்டுக்கு தனிப்பட்ட வகையில் நாங்கள் ஜிஎஸ்டி வைக்கலையே, எல்லாருக்கும் பொது ஜிஎஸ்டி தானே நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. இல்லை, ஒரு கருத்து கேட்பு கூட்டம்னா 4 பேர் 4 விதமாக கருத்துக்களை சொல்லத்தான் செய்வார்கள். எதுக்கு கருத்து கேட்பு கூட்டம் வைக்கிறீங்க? ஜால்ரா கூட்டத்தை வைங்க, ஜால்ரா தட்டுபவர்களை மட்டும் கூப்பிடுங்க, கையில் எழுதி கொடுங்க, இதை மட்டும்தான் கேட்கணும்னு சொல்லுங்கள், பேக் பண்ணுங்கள் ஆடிட்டோரியத்தை. எதுக்கு இந்த ட்ராமான்னு சொல்லி கேட்குறோம். கருத்து கேட்பு கூட்டம்னா மக்கள் என்ன பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரச்சனையை பற்றி மக்கள் கண்டிப்பாக குரல் கொடுப்பார்கள். ஐயா, இதில் என்னையா தவறு? பன்னுக்கு 5% ஜிஎஸ்டி, க்ரீமுக்கு 5% ஜிஎஸ்டி, பன்னுக்குள்ள க்ரீமை வச்சா 18% அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் உண்மையை தானே கேட்குறாரு. அது பொய்யா? அது பொய்னா அது தவறு. இவர் வேண்டுமென்று களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக பொய் சொல்கிறார். பன்னுக்குள்ள க்ரீமை வச்சாலும் 5% தான் ஜிஎஸ்டி. இவர் வந்து கைத்தட்டல் வாங்குவதற்காக, இன்டர்நெட்டில் சென்சேஷன் ஆகணுன்றதுக்காக இப்படிப்பட்ட பொய்யான கருத்தை சொல்லியிருக்காருன்னு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உண்மையை தானே சொல்கிறாரு. எந்த விதமான இப்போ ஒரு லீகல் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ரூத் இஸ் எ டிஃபென்ஸ். அவர் வந்து மரியாதை குறைவாக பேசினாரா, இல்லை ஏளனம் செய்யும் வகையில் பேசினாரா? அவருடைய பிரச்சனையை தானேங்க சொன்னார். இதை எதோடு பொருத்தி பார்க்க வேண்டும்? தலைவர் கலைஞர் அவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது நடிகர் அஜித் பேசினாரா இல்லையா? அதுக்கு அடுத்த நாள் என்ன அஜித் மன்னிப்பு வீடியோ கொடுத்தாரா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மக்களை மதிக்கக்கூடிய கட்சிக்கும் ஒரு எதேச்சதிகார பாசிச கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆக்சுவலாக நான் அதை தான் அடுத்தது கேட்கலான்னு இருந்தேன். ஏன்னா அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அஜித் அவர்கள் வந்து மேடையில் கூப்பிட்டு கலைஞருடைய விழாவில் வந்து பேசினார், எங்களை வந்து வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அது பெரிய லெவல் சர்ச்சையாக மாறுச்சு.
இப்போ அதை தான் மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க. இந்த 2 விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க சார்? See, ஒரு சிஎம், இத்தனைக்கும் அவர் சிஎம்மாக இருந்தார், சிஎம் எதிர்க்க டேரெக்டாக பேசினார், இப்போ ஒரு அமைச்சர் முன்னாடியும் இப்படி பேசியிருக்காங்க. இந்த விஷயங்களை எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? இதை தான் எப்படின்னா, இதை வந்து தமிழ் மக்களுடைய கருத்திற்கு விட வேண்டும். ஒரு முதலமைச்சர், அது கருத்து கேள்வி கூட்டம் கிடையாது. உங்கள் கிரீவன்சஸ் சொல்லுங்கன்னு யாரும் சொல்லலை. அது வந்து ஒரு பொது விழா. பொது விழாவிலே ஒரு நடிகர் முதலமைச்சரை பார்த்து அதை வந்து ஒரு குற்றச்சாட்டு வைப்பது போல தான் பேசினார். அவர் வந்து ஒரு குறையாக சொல்லவில்லை, இதுவாக சொல்லலை, குரலை உயர்த்தி தான் பேசினார். ஏதாவது அவருக்கு எதிரான எதிர்வினை வந்துச்சான்னு கேட்குறோம். இல்லை, என்ன காரணம் அப்படின்னா, தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கும் தெரியும், ஜனநாயகத்திலே எதிர்குரல், டிசென்ட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி என்பதை நன்கு அறிந்தவர்கள். ஜனநாயக நாட்டில் அந்த ஜனநாயக விழுமியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி திமுக. இதுதான் திமுகவிற்கும் பாசிச பாஜகவிற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். இதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த டைமில் எப்படி பேசப்பட்டதுதான் சார், அவர் அங்கே பேசிட்டு போன பிறகு திரும்பவுமே அவர் தனியாக மீட் பண்ணி சந்தித்து மன்னிப்பு கேட்ட மாதிரியும் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றாங்களே சார். இப்போ கிட்டத்தட்ட இது நடந்த மாதிரியும் அது பேசப்படுதே சார். இது வந்து இது இப்போ பாஜகக்காரங்க கிளப்பி விடுற பொருளையாக இருக்கும். அவங்க தான் இப்படிப்பட்ட பொருளையெல்லாம் இப்போ கிளப்பி விடுவாங்க. போனார், மன்னிப்பு கேட்டார், இது கேட்டார். ஐயா, இங்கே வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்க, அதை வந்து திருட்டுத்தனமாக வீடியோ எடுத்து அதையும் வெளியில் போடுறீங்க. அப்போ அதற்கு என்ன, யார் மன்னிப்பு கேட்க போகிறார்? கேட்கணும்ல. அந்த அறையிலே இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் யார்? அப்போ அவர் தானே மன்னிப்பு கேட்கணும். அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய உத்தரவு இல்லாமல் யாராவது ஒருத்தன் தெரியாதனமாக திருட்டுத்தனமாக அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட முடியுமா? ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டா சும்மா விட்டுருவாங்களா? திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களிடையே மன்னிப்பு கேட்க வேண்டும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பேசினது, அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் எதுவும் பொய்யா பேசலை, தவறான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஜிஎஸ்டியில் என்ன வரிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசினார். அங்கே அரங்கமே வந்து சிரிக்கிற மாதிரி இருந்தது, அவங்களும் அதை சிரித்தாங்க, நார்மலாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ப்ரெஸ் மீட்டில் பேசினார். அடுத்த கட்டமாக தனியாக கூப்பிட்டு ஒரு அறையில் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி, அதுவும் எழுந்து நின்று மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு காணொலி வந்து நாங்கள் பார்த்தோம். இது எவ்வளோ பெரிய சர்ச்சை ஆகிருக்குன்னா, வயசில் பெரியவருன்றதெல்லாம் தாண்டி அவர் பேசின எதுவும் தவறான ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு மன்னிப்பு அப்படின்றதான் கேள்வியாக இருக்குது. இது மொத்தமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது மொத்தமாக வந்து பாஜகவுடைய அந்த எதேச்சதிகார கலாச்சாரத்தின் வெளிப்பாடு. மை வே ஆர் த ஹைவே என்று சொல்வார்கள். நான் சொன்னது தான், நான் சூப்பர்னு சொன்னீங்கன்னா உனக்கு அப்படியே விடுவோம். ஒன்று என் மேலே ஏதாவது குற்றச்சாட்டுகளை வச்சிங்க, என் மேலே விமர்சனங்களை வைத்தீர்கள் என்றால் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவோம் உங்களை என்பதுதான் இதனுடைய பொருள். மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். திரு செந்தில் பாலாஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, அங்கே இருக்கக்கூடிய சத்யேந்தர் ஜெயின், இவர் ஷொரன், எல்லாரையும் எதற்காக கைது செய்தார்கள்? அரசியல் எதிரின்றதுனால தானே கைது செய்கிறார்கள். இதுதான் பாஜகவுடைய கொள்கை. இதுதான் பாஜகவிற்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரே அரசியல். என்னை கேள்வி கேட்டால் நிர்மூலமாக்குவேன். ஒரு மிகப்பெரிய பங்கு சந்தை வியாபாரி, தமிழ்நாட்டை சார்ந்தவர், நிதி அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக 6 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செபி நிறுவனம். என்னன்னா கேட்டார், அவர் ஒரு ட்வீட் போட்டார், இந்தியா முழுக்க நான் வந்து பொருளாதாரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்றதுக்காக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதற்கு வந்து இந்த பங்கு சந்தை நிபுணர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ட்வீட் போடுறாரு, கண்ணாடி முன்னாடி நின்னா போதுமே, தெரிஞ்சிடுமே பொருளாதாரத்தின் பிரச்சனை என்ன அப்படின்ட்டுன்னு சொல்லி போடுற. அதற்காக அவர் கரம் வைக்கப்படுகிறார். 6 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது அவருக்கு. இப்படித்தான் இவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே வருகிறார்கள். இவங்க இன்னொரு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இவர்கள் யாருக்கும், இவங்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பே கிடையாதுங்க. இவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் இவங்களுக்கு வந்து மக்களுடைய பிரச்சனை என்ன, சாமானியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அவர்களுடைய குரலாக நாம் இருக்கிறோமேனு தெரியும். இவங்க ஸ்ட்ரைட்டாக ராஜ்யசபாவில் எலெக்ட் ஆகி மினிஸ்டர் ஆகிட்டாங்க. ஆகலாம், தப்பு இல்லை. யார் இப்போ நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க, இதாக இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் இருந்திருக்காங்க, இதே மாதிரி டைரக்ட் எலெக்ஷனில் நிறைய பேர் போயிருக்காங்க. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக திரு அப்துல் கலாம் இருந்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்டவர்கள் எல்லாமே வந்து இருந்திருக்கிறாங்க. என்ன காரணம்? அவங்களாம் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ். அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த துறையிலே வந்து பாண்டித்யம் பெற்றவர்கள், நிபுணர்கள். நம் கேள்வியெல்லாம் பொருளாதாரத்திற்கும் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறோம். பாஜகவை பொறுத்தவரை அங்கே வந்து இன்காம்பிட்டன்சி இருக்கு. அந்த அமைச்சர்கள் யாருமே வந்து திறமையானவர்கள் கிடையாது. அவர்களுடைய ஒரே திறமை என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இந்த திறமையை தவிர அவர்களுக்கு வேறு எந்த திறமையும் கிடையாது. அதனால தான் இந்தியா எல்லா துறைகளிலுமே வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அவர் பேசும்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்வீட்டு, காரம், காஃபி அப்படின்ற ஐட்டம் சாப்பிடுவாங்க. ஆனால் நார்த் சைடில் தான் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு பட்சமாக இது எடுக்கப்பட்டிருக்கா ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி அதையும் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன்.
நாம் வந்து தொடர்ந்து, அதாவது தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா. 50 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார். இப்போ வந்து மீண்டும் அது நிதர்சனமாகி கொண்டிருக்கிறது. மீண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு வந்து எந்த விதமான திட்டத்திற்கும் பணம் கொடுக்கறது கிடையாது. மெட்ரோ ரயிலுக்கு வந்து நமக்கு பணம் கிடையாது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 7 மெட்ரோவை கொண்டு வருவாங்களாம். நம்ம வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸு கொண்டு வரல அப்படின்னா எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கான நிதியை நிறுத்துவோம் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் வஞ்சிக்க முடியுமோ அப்படியெல்லாம் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து நார்த் இந்தியாவில் ஸ்வீட்டு ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்கன்றதுக்காக ஸ்வீட்டுக்கு டாக்ஸ் கம்மி, இங்கே நம்மலாம் வந்து காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றதுக்காக இங்கே காரத்துக்கு ஜிஎஸ்டி ஜாஸ்தி. இப்படிப்பட்ட இரட்டை நிலைப்பாட்டை தான் பாஜக தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வருகிறது. பாஜகவை வந்து விலக்கி வைத்திருக்கிறோம் என்பதால் தமிழ்நாட்டை தொடர்ந்து தண்டித்து கொண்டே வருகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியர்களும் பாஜகவை தண்டிக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. நன்றி சார். தேங்க்யூ. லக்ஷ்மி கேன்சர் கேர் புற்றுநோய்க்கான நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் செஞ்சி தமிழகத்தில். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.